தோழர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலையில வந்து பிக் பாஸ் ஷோல ஒரு ப்ரோமோ பார்த்தேன். அத பார்க்குறப்ப பயங்கர அதிர்ச்சி எனக்கு காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, ஒரு அ சாப்பாடு வந்து உணவுக்காக சண்டை போயிடுவத பார்க்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னங்கடா இது! ஒரு உணவு அப்படின்றது ஒரு அத்தியாவசியமான விஷயம். அதுக்குள்ள வந்து ஒரு போட்டியை ஏற்படுத்தி, அந்த போட்டியில வந்து சண்டைகளை பார்க்குறப்ப வந்து கிட்டத்தட்ட 1000 வருடம் பின்னாடியா நம்ம இருக்கோம். ஒரு ஷோவுக்காண்டி ஒரு உணவு தட்டுப்பாடை ஒரு செயற்கை உணவு தட்டுப்பாடை ஏற்படுத்தி, அந்த உணவு தட்டுப்பாட்டுக்காக ஒருத்தர அடிச்சுக்கிறது, அத வந்து நம்ம பார்த்து சிரிக்கிறது அப்படின்றது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா வந்து இது ஷோக்காக அப்படின்ட்டு நம்ம பார்த்துற முடியாது. ஒரு ஒரு நபர் வந்து ஒரு உணவுக்கு வந்து அதாவது சாப்பாட்டுல நீங்க பார்ஷியாலிட்டி காமிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நண்பர் வந்து சொல்றது, நம்ம பார்க்கறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அது இந்த மாதிரியான ஷோக்கள் இந்த மாதிரியான இதுகள பார்த்து நம்ம சிரிச்சு, அதில மார்க் போட்டு, நம்ம ஓட்டு போட்டு, இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம எந்த காலத்தில வாழ்றோம்? எவ்வளோ நாகரீகமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிற காலத்தில, இப்படி ஒரு சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிற நிலைமையை உருவாக்குற ஒரு ஷோ. அதில வந்து ஒரு கம்பேரிங் ஒரு இது கேட்டா இதுதான் கேம். இதில வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ என்ன நிலை ஒரு சாப்பாட்டுக்காண்டி சாப்பாட்ட வந்து ஒரு இது கொண்டு போறதுக்காண்டி அரசும் சரி, இதுவும் மக்களும் சரி எவ்வளவோ இது பண்ணாங்க. ஆனா வந்து இங்க அ இவ்வளோ முன்னேறிய வகுப்புல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு தேவைகள் இருக்கும். தேவைகள் வந்து கரெக்டான வகையில நம்ம பூர்த்தி பண்ற பட்சத்தில தான் அவங்க அவங்க வந்து ஃப்ரீயா எந்த வேலைகளிலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி வந்து ஒரு அடிப்படை உணவான ஃபுட் அண்ட் அக்காமடேஷன். ஃபுட்லயும் சரி ரொம்ப அடிச்சுக்கிற மாரி தான் பண்றாங்க. அக்காமடேஷனும் சரி, அந்த தூக்கம், உறக்கம் இல்லாத ஒருத்தவங்கள வந்து இது பண்றது, டிஸ்டர்ப் பண்றது. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். அவங்க வந்து இயல்புக்கு மா மாறாக எந்த ஒரு விஷயமும் பண்றது. இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம். தொடர்ந்து வந்து சின்ன சின்ன விஷயங்கள வந்து விமர்சிக்கலான்னு இருக்கோம். பிக் பாஸ்ல இருக்க ஷோல. இணைந்திருங்கள். நன்றி.